ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மஷ்ரூம் வச்சு செய்கிறோம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் சூடானோடனே ஆயில் ஊற்றிட்டு ஆல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 வெங்காயத்தை ஃபைனாக சாப், மீடியம் சைஸ் தான், அதனால் 7-8 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு மஷ்ரூம் கிரேவி நான் நைட்டுக்கு டின்னருக்கு செஞ்சேன், அது மார்னிங்க்கும் நல்லாயிருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக மீடியமாக சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் நிறைய சேர்த்துட்டு அது ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, அடிப்பிடிக்காமல் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்குவோம். இதுக்கு இட்லி தான் இன்றைக்கி நானே டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இட்லியோட ரெசிபி, இட்லி மாவுக்கான ரெசிப்பியும் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணது அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்யூப்ஸாக ஒரு மஷ்ரூமை 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக போய்டும். சாப்பிடும்போது ஒரு மஷ்ரூமே தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக கட் பண்ண போதுமானது. அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது தக்காளி வெங்காயத்தோட அந்த மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, கோட்டிங் ஆகிற மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ், நம்ம காரத்துக்கான ஸ்பைசஸ் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினா இருந்தால் காரத்தை தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெப்பர் கிரேவினால நல்லா காரமாக இருக்கணும். ஸோ ஒரு பெப்பரை ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஃபைனலாக. அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் திட்டமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலான்னா சோம்பும் மிளகும் நான் எப்பவுமே வறுத்து வச்சுப்பேன் நான்வெஜ் செய்கிறதுக்கு. அதை மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அதை கரம் மசாலா போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் கொதித்து ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும். நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறேன். இப்போ அதுக்கு நான் இன்றைக்கி இது டின்னருக்கு வந்து இட்லி தான் வச்சு சாப்பிட போகிறோம். இட்லிக்கு தேவையான மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் இன்றைக்கி அந்த கிரேவி செய்கிறேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே கிரேவியை வந்து நீங்கள் பெப்பர் போட்டு ரா பெப்பர் அப்படியே பெப்பரை மிக்சியில் பச்சையாக போட்டு அரைச்சிட்டு நல்லா ராவாக ஃபைனாக அரைச்சிட்டு அதை போட்டுட்டு கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா பெப்பர் கிரேவி இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்பைஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசினஸ் உங்களுக்கு பாவம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.